சீஸியான பாஸ்தா தான் ரொம்பவும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியா, யம்மியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கிட்ஸுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்ல டின்னருக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கலாம். சிம்பிளா ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாஸ்தாவ குக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல தண்ணி சேர்த்து, அது கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய், சால்ட் சேர்த்து பாஸ்தாவ ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்தா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஸ்வீட் கார்னும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு பாஸ்தாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனியன் 1 சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். பீன்ஸை வந்து ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கேரட்டும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஆயிலே வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் லைட்டாகவே மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியை பேஸ்ட்டாக பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவும் ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது சால்ட்டு செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சீஸை துருவி சேர்த்துக்கலாம். அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கிட்ஸு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி போஸ்ட் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.